ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீஷோலேருந்து வாங்கின பிராஸ் விளக்கு கலெக்ஷனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அகர்பத்தி ஹோல்டர் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற விளக்கு வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்தி ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் கோட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. கிறிஸ்டல் இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு பாடியில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 ஊதுபத்தி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிராஸ் கிடையாது, இந்த கோட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 288க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் பார்த்திங்கன்னா சண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் வந்து லாங் வீடியோ வந்து போடுவேன். ஷார்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து 2 வீடியோ வந்து வரும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்கிங் பாருங்கள், எவ்வளோ சேஃபாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நல்லா வந்து எப்பயுமே வந்து சேஃபாக தான் நமக்கு வந்து பேக்கிங் வரும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு தான். இந்த லோட்டஸ் ஷேப்பில் இருக்க மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது போக நல்லா வெயிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து இப்போ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்கன்னா அதுக்கு கூட வந்து கிஃப்டாக கூட வைக்கலாம். சில பேர் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து ஹாபியாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 580 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு இது தான். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நான் இதில் வந்து விளக்குமே வந்து ஏற்றி வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹாலில் கூட இந்த விளக்கை வந்து ஏற்றி வைக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுமே விளக்கு தான். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சேஃபான பேக்கிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. கற்பக விருட்ச மரம் இருக்கும்ல, அதிலே பார்த்திங்க அப்படின்னா கீழே விளக்கு வந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் மாதிரியான டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக திரி போட்டு கூட ஏற்றலாம். இல்லாட்டி இந்த இப்போ நெய் விளக்கு மாதிரி விற்கிதில்ல, அந்த மாதிரி கூட வந்து நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. இதை நான் 250க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுலையுமே நான் வந்து விளக்கு வச்சு ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக இருக்குது பார்க்க. நம்ம இருட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த விளக்கு வெளிச்சத்தில் இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக தெரியுது. அந்த மரத்தோட அந்த கிளைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து அழகாக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுமே விளக்கு தான். இது வந்து ஓம் சிம்பிள் இருக்கும்ல, அதில் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வர்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து பத்தி வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டருமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மிடில் கொஞ்சம் விளக்கேற்றுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்டாண்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் வெயிட்டடாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் 291க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் காமிச்செல்லாம் அந்த மாதிரியான ஒரு விளக்கு தான். ஆனால் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை வந்து இருக்க மாதிரியான ஒரு இது ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்லா வந்து வெயிட்டாக இருந்துச்சு. ஃபினிஷிங்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கிளிங் கிராப் இருக்குல்ல, நிறைய வந்து சுற்றி கொடுத்துட்டாங்க. இதை வந்து பிரிக்கவே முடியலை. ரொம்ப கத்திரிக்கோலை வச்சு கத்தி வச்சு இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் பிரித்து எடுத்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த விளக்கு. இது ஒன்று ஏற்றி வச்சா கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அழகாக தெரியும். இதில் நீங்கள் சைடில் பாருங்களேன், அந்த டிசைனுமே வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட ரேட் வந்து 520க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். விளக்கு வச்சுமே வந்து நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திரிசூல் இருக்குல்ல, அதில் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வச்ச மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. திரிசூல் இருக்கும்.
அந்த கீழே உடுக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விளக்கேற்றுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே கொஞ்சம் லைட் வெயிட்டடாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஹெவியாலாம் வந்து கொடுக்கல. கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரியே வந்து சர்க்கிளில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 198க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது நம்ம இந்த திரிலாம் வந்து இந்த ஹோல்குள்ளே போட்டு ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி விளக்கு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எரியும். அந்த மாதிரி விளக்குனா ரொம்ப நேரம் வந்து எரியும். இதை நான் 198க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான விளக்குன்னு சொல்லலாம். நம்ம பூஜை ரூம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வச்சோம் அப்படின்னா அந்த பூஜை ரூமே அவ்வளோ அழகாக தெரியும். இந்த ஹேங்கிங் பண்ணுற மாதிரி வந்து செயின் மாடலில் இருக்கும்ல, அந்த மாதிரியான விளக்கு தான். ஒரு ஸ்டாண்டு கொடுத்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் இருக்க மாதிரியும், அந்த பீகாக் மவுத்லேருந்து இந்த செயின் வந்து ஹேங் பண்ணுற மாதிரியும் விளக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டாக இருந்துச்சு. பின்னாடி வந்து நல்லா மயில் தோகை விரிச்ச மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங்கில் கொடுத்துருக்க அந்த டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இது 9.5 இன்ச்சஸ் இருந்துச்சு. இதை நான் வந்து 770 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று எல்லாருக்குமே வாங்கணுன்ற ஆசை இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி இருந்துச்சு. 2 சைடும் நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது இன்னுமே வந்து அழகாக இருக்கும். இதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நான் இப்போ இதை க்ளோஸ்அப்லேயுமே காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சைஸஸ்லேயுமே இது வந்து அவைலபிளாக வந்து கிடைக்கிது. நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நிறையா இந்த மாதிரியான விளக்கோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோட்டஸ் ஷேப்பில் இருக்க மாதிரியான விளக்குமே வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லோட்டஸ் டிசைன் கொடுத்து அதுக்குள்ளே விளக்கு இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்குள்ளே திரி போடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விளக்காக தான் இருந்துச்சு. நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ஏற்றி வைக்கிறதுக்கு இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நல்லா தாமரைப்பூ இருக்க மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 173க்கு நான் வந்து இதை வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் விளக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2வாக வந்து கொடுத்துருப்பாங்க விளக்கு. ஒன்று வந்து பெருசாகவும் இன்னொன்று வந்து சின்னதாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த கோபுரம் டிசைன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் வந்து கொடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் வந்து விளக்கு கொடுத்துருப்பாங்க. 5 திரி போட்டு ஏற்றுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு இதில் நார்மலாக வந்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தனால நான் வந்து டீ லைட் கேண்டில் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் இதே மாதிரி முன்னாடி ஒரு பவுல் மாதிரி ஒரு விளக்கு வச்சுருந்தேன். அதில் நான் ஏற்றும் போது அது டப்புன்னு வெடிச்சிருச்சு. ஸோ அதனால இதுவும் அப்படி ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய விளக்கு பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டரில் இருந்துச்சு. அண்ட் சின்ன விளக்கு பார்த்திங்கன்னா 5.5 சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய மாடலுக்கு ஏத்தாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் விளக்குமே வந்து ஏற்றி காமிக்கிறேன். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 366க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க மாடலுக்கு ஏத்தாப்லேயுமே வந்து இருக்குது. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெல் தான் வந்து வாங்கியிருந்தேன். அது இதை விட இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டடாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே அந்த ஹனி கலர்லேயும் அந்த கிளாஸ் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் வந்து கொடுத்த மாதிரி காம்பினேஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம நார்மலாக எப்படி பெல் வந்து சவுண்ட் கேட்குதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே நல்லா வந்து சவுண்ட்லாம் வந்து கேட்டுருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து டிசைன்லையுமே வந்து கொடுத்துருந்தாங்க, அங்கங்கே டிசைன் கொடுத்த மாதிரியுமே கொடுத்துருந்தாங்க. இதை 222க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடி காமிச்சல அந்த 2 விளக்கு இந்த பெல்லுமே சேர்த்து அரௌண்ட் ஒரு 700 கிட்டமே வந்து காம்போலையுமே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம், இந்த மாதிரி காம்போவில் இருக்க மாதிரியுமே வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்ட் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 5 வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. நல்லா டிசைனாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ளவர் இருக்கும்ல அந்த ஷேப் வந்து மேலே வர்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க.
குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம். ஸோ நான் வீடியோவில் காமிச்ச எல்லா விளக்கோட ஒன்றா வச்சு நான் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோவை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.